தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் அதிகம் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவால் ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அப்படி ஒரு குடும்பத்தின் வாழ்வை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 248 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. இங்கு பண்டிகை காலங்களில் 7 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை மது விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் நிறைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நாள்தோறும் 1.5 கோடி ரூபாய் வரை மது விற்பனை நடைபெறுகிறது. ஏராளமான விவசாய கூலி தொழிலாளர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி உயிரிழந்திருப்பதாக கூறுகின்றனர் மக்கள். விவசாயிகள் கூலி வேலைக்கு போயிட்டு டாஸ்மார்க்கு தான் அதிகமாக போறாங்க. போயிட்டு வரும்போது எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. அந்த தேசிய நெடுஞ்சாலை 2 வீலர் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்க எடுத்துட்டு வர பாட்டில் அவங்க வயிற்றுக்குள்ளே குத்தி அதனால உயிர் தேசமாகுது. இந்த ஒரு மாசத்துல சுமாரா ஒரு 200 நபர்னா எங்க ஏரியா பொறுத்தளவுக்கு இறந்திருப்பாங்க. அப்படி உயிரிழந்த விவசாய கூலி தொழிலாளி ஏழுமலை என்பவரின் மனைவிதான் சாந்தி. எங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் எனக்கு சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கல. ஏன்னா எந்த நேரமும் குடி, அவருக்கு எந்த பாட்டில் குடிப்பாரு, சாராயம் குடிப்பாரு. கேட்டா வீட்டுல இருக்கிற சட்டி மண்ணெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பாரு, உதைப்பாரு. ஏன் இப்படி செய்யறீங்கன்னு கேட்டா எங்க பசங்க அடிச்சு எங்களை நடுத்தல தள்ளுவாருங்க. இப்ப நான் நடுத்தல தான் நிக்கிறேன். நாங்க பசங்களை இழந்துட்டு அவரு இருந்து எங்களுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா குடியால தான் அவரு இப்படி எல்லாம் ஆனாரு. குடின்னு எந்த நேரமும் குடி போதான் அவரை போய் தடுக்க முடியாது. போயிட்டு இட்டுன்னு வருவான். அப்படியே இட்டுன்னு வந்தா கூட இருக்க மாட்டாரு. அதே பழக்கத்துக்கு அங்கேதான் போவாரு, குடிக்கிறதுக்கே தான் போவாரு. 39 வயதாகும் சாந்தியின் கணவர் ஏழுமலை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழக்க கூலி வேலைக்கு சென்று 3 குழந்தைகளை வளர்த்து வருவதாக கூறுகிறார் சாந்தி. புள்ளிய கட்டி கொடுக்கவும் என்னால எங்கேயும் வாங்கி கடன் வாங்க முடியல. கடமும் கொடுக்க மாட்டாங்க என்னை நம்பி. ஏன்னா என் பசங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குது. அதை நம்பி என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க கடத்தை. நான் போய் கேட்கற இடமா நீ எப்படி கொடுப்பேன்றாங்க. மகளிர் எடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு குடம் கட்டாலும் தர மாட்டாங்க. வீடு கொடுத்த வீடும் வாங்கினாங்க. ஏன்னாக்கா என்னால கொடுக்க முடியாது, கட்ட முடியாது, நீ ஆள் இல்லாதவ எப்படி கட்டுவ போவன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வீடும். அது போட்ட கடைகள் கூட அப்படியே கிடக்கு. ஆனா என்ன மாரி யாரும் இது மாதிரி இருக்கக்கூடாது. டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதே சாந்தி போன்றோரின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.